வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்விங்கர் பெலானி. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்பவுமே சரி ஒரு இயர் வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறது வந்துட்டு எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து 2025 எல்லாருமே வந்துட்டு நெறைய ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நார்மலா டெய்லி லைஃப்ல நம்ம எப்படிலாம் வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்க போகுது 2025ல அப்படிங்கிறத பத்தின ஒரு முழு வீடியோவா வந்துட்டு நான் இத வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா வந்து கவர் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நான் பார்த்தீங்க அப்படின்னா, கிளைமேட்டிக் சேஞ்ச் தான் வந்துட்டு சொல்லப்படுது. இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான வெப்பம் வந்து 2025ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இதனால வந்து அதிகமான வந்துட்டு கடல் நீர் மட்டம் அதிகமாவே வந்து உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த வருஷம் 2025ல பயங்கரமான வெயில் வந்து நமக்காக காத்திருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. மழையாவும், மழை காலத்துல வந்து வெயிலாவும் இந்த மாதிரியான ஆல்ட்ரா உங்களுக்கு வந்துட்டு சீசன்ஸ் வந்துட்டு நெறையாவே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். திடீர்னு வெயில் வரும், திடீர்னு மழை வரும், திடீர்னு புயல் வரும். ஸோ இந்த மாதிரியான நெறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்துட்டு நெறைய இருக்கும். நெறைய இந்த மாதிரியான ஈவென்ட்ஸ் எல்லாம் கிளைமேட்டிக் ஈவென்ட்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம நெறைய விஷவாய்வு இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நெறைய எக்ஸ்போஸ் ஆகும். பூமியிலேருந்து வந்து நெறைய எக்ஸ்போஸ் ஆகும். இதனால கூட ஒரு சில அ டெத் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குளோபலி உலகம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த வருஷம் ஒரு சில டிசீசஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பவே பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா முடிஞ்சுட்டு வந்தோம். அதுக்குள்ள இன்னொரு விஸ்வரூபமா வந்துட்டு எம்பாக்ஸ் வந்திருக்கு. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 2025 இத விட நெறைய டிசீஸ் வர்றதுக்கு குளோபலி வந்துட்டு நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, ஒரு சில கிருமிகள் வந்துட்டு நெறையாவே ஆக்டிவ் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு சில கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால அது மறுபடியும் வந்து உயிர்ப்பிச்சு அது வந்து டிசீஸ் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த சிம்ப்டம்ஸ் வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து மெடிசன் கொடுத்து சரி பண்ணதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்பவே குறைவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம 2025 வந்துட்டு ஒரு ரொம்பவே வந்து நார்மலாவே நம்ம மனுஷங்க எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கோம். பட் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நெறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு என்ன சொல்றது? ஒரு சொல்யூஷன் இல்லாம வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இருக்கிறத விட 2025ல வந்துட்டு அதிகமான மக்கள் வந்து இந்த மென்டல் இஷ்யூல வந்துட்டு நெறையா வந்து பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. மென்டல் ஹெல்த் மூலியமா நெறைய பேத்துக்கு வந்துட்டு ஹெல்த் ரீதியா வந்துட்டு நெறையாவே வந்துட்டு பிரச்சனை ஏற்படுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்றது கரண்ட்டுக்காகவே வந்து ரொம்ப சீப்பான எனர்ஜீஸ் அந்த மாதிரி எப்படி சோலார் பேனல் வச்சு எனர்ஜீஸ் எடுத்து கரண்ட் கிரியேட் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கு வந்து நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கம்மிங் 2025ல. இது வந்து நல்லாவே வந்து வளர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டாஸ் வந்துட்டு யாராவது ஒரு தேர்ட் பெர்சனாலயோ, இல்ல யாராவது ஒரு நாடு மூலியமாவோ, இந்த மாதிரியான ஒரு டேட்டாஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணி, அவங்க கம்ப்யூட்டர்லேருந்து திருடுறதுக்கு நெறையா வந்து சான்சஸ் இருக்கு. இல்ல அப்டின்னா, ஒ அ ஏதாவது ஒரு கம்பெனியோடதோ, இல்ல ஏதாவது ஒரு அசோசியேஷனோடதோ, இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்களோட டேட்டால வைரஸ வந்து இன்க்ளூட் பண்ணி, அத வந்து கரெக்ட் பண்ணதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு நெறையா வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. கம்மிங் 2025ல வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்களும் வந்துட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது பார்த்துக்கோங்க. உலகத்துல வந்து 75% கம்பெனிஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு வைரஸ் அட்டாக் அவங்களோட கம்ப்யூட்டர்ல வந்துட்டு இந்த மாதிரியான நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏழைகள் வந்து இன்னும் கஷ்டப்படுறதா வந்து இருக்க மாதிரியான சிச்சுவேஷன் ஏற்பட போது, வெல்தி பெர்சன்ஸ்க்கும் வந்துட்டு கம்மிங் 2025 வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்காவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அங்க தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே தட்டுப்பாடா இருக்கும் 2025ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வறட்சி வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பூமியில. இதுக்காக வந்து இந்த வெயில் அதிகமானதுனால நெறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து வறட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மனுஷங்க செய்ய வேண்டிய வேலைய கூட
அ ஒரு சில ஏஐ ப்ரோகிராம் மூலியமா வந்துட்டு செய்யதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ப்ராசஸ் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்கமிங் 2025ல வந்துட்டு அத ப்ரொசீட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஷோவா இருந்தாலுமே, ஒரு நியூஸா இருக்கலாம். அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஏஐ ப்ரோகிராம் மூலியமா அவங்க பண்ணதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம உலகத்துல ஒரு சூறாவளி ஏற்படுதோ, அதே மாதிரி விண்வெளியில ஏற்படக்கூடிய ஒரு சூறாவளினால நமக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விண்கல் நம்ம இந்தியா அதாவது நம்மளுடைய பூமிய தாக்கப் போறதா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அண்ட் அது மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த எரிக்கல் நம்மளுடைய பூமியில விழுந்துச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரளயமே ஏற்படும். அதாவது டைனோசர் காலத்துல எப்படி ஒரு விண்கல் அந்த இனத்தையே கிட்டத்தட்ட 70% ஆஃப் இனத்தையே அந்த விண்கல் அழிச்சிருச்சு. அந்த மாதிரியான ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத நாசா இப்ப ரீசென்ட்டா வெளியிட்ட இருக்குல்ல, இந்த கான்டினென்ட்ல ஏதாவது ஒரு கான்டினென்ட் அழியதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்ளோ பெரிய ஒரு விண்கல் நம்ம ஸ்பேஸ்ல நம்ம பூமிய நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கம்மிங் 2025ல இதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு சில பேர் இந்த வருஷமே கூட ஏற்படலான்னு சொல்றாங்க. ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் நெக்ஸ்ட் இயர் கம்மிங் 2025ல இது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ட்விங்கிள் பெல்லானி.